இது தவிர தீவிர முகாம்கள் நடத்தி உரிய தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு வழங்கியதால் 17,816 ஹெக்டேர் தென்னை பரப்பு வேறுபாடு நோயிலிருந்து மீட்கப்பட்டது. பனை மேம்பாடு. தமிழ்நாட்டின் மாநில மரமான பனையின் முக்கியத்துவம் கருதி 2021-22ஆம் ஆண்டு முதல் பனை மேம்பாட்டு இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் தோட்டக்கலைத்துறை மூலமும் 68 லட்சம் பனை விதைகள், 1,28,000 பனங்கன்றுகள் விநியோகம், 354 பனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் கூடங்கள் ஆகிய இனங்கள் செயல்படுத்தப்பட்டன. பனைப்பொருள் வளர்ச்சி வாரியம் மூலம் 1350 நபர்களுக்கு பனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சி மற்றும் உபகரணங்கள், 650 மகளிருக்கு பனை ஓலை தயாரிக்கும் பயிற்சி மற்றும் உபகரணங்கள் போன்ற திட்ட இனங்கள் செயல்படுத்தப்பட்டன. மொத்த ரூபாய் 9,17 லட்சம் நிதியில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு 1,45,000 பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். இவை தவிர தூத்துக்குடி மாவட்டம் வீரபாண்டிய பட்டினத்தில் தரமான பனை வெல்லம் உற்பத்திக்கான பொது பயன்பாட்டு மையம் அமைக்கப்பட்டது. கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 80 கோடி மதிப்பிலான பனை பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளன. எல்லாருக்கும் எல்லாம், எல்லாருக்கும் எல்லாம் என்ற கொள்கையுடன் செயல்பட்டு வரும் இவ்வரசு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியினை அடைவதனை நோக்கமாக கொண்டுள்ளது. எனவேதான் ஒருங்கிணைந்த பண்ணையம், பசுமை குடில், நிழல்வலை குடில், வேளாண் இயந்திரமயமாக்கல், மதிப்பு கூட்டும் மையந்திரங்கள், சூரிய சக்தி பம்பு செட்டுகள் போன்ற உயர் மதிப்பு திட்ட இனங்களில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரிவினை சார்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு 70% மானியத்துடன் வழங்கப்படுகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் இதுவரை ரூபாய் 62 கோடி கூடுதல் மானியமாக வழங்கப்பட்டு 17,340 ஆதி திராவிடர் பழங்குடியின விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு மின்சார அல்லது சூரிய சக்தி பம்பு செட்டுடன் கூடிய 2115 ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் ரூபாய் 122 கோடி செலவில் 100% மானியத்தில் அமைத்து தரப்பட்டன. விளைவித்தவர் உழவர், விலை தந்து காத்தது அரசு. நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும் என்று நாலடியார் மொழிகிறது. இவ்வாறு நெல்லையும் கரும்பையும் அதிகம் பயிரிடும் தமிழ்நாட்டு உழவர்களின் வருமானத்தினை உயர்த்தி அவர்களை மேலும் ஊக்கப்படுத்த வகை விதமாக தமிழ்நாடு அரசு நெல் கரும்பிற்கு சிறப்பு ஊக்கத்தொகையினை வழங்கி வருகிறது. 2025-26 குறுவை கொள்முதல் பருவத்தில் சன்ன ரக நெல்லுக்கு குவிண்டாலுக்கு ரூபாய் 156, சாதாரண ரகங்களுக்கு ரூபாய் 131 ஊக்கத்தொகையாக வழங்கி அவற்றின் கொள்முதல் விலை முறையே ரூபாய் 2,545 மற்றும் ரூபாய் 2,500 உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் இதுவரை 186 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு ரூபாய் 2,118 கோடி ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. 2020-21ஆம் ஆண்டின ஒப்பிடுகையில் ஊக்கத்தொகை சன்ன ரக நெல்லுக்கு 123%, சாதாரண ரக நெல்லுக்கு 162% உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. 2020-21 அரவை பருவம் முதல் ஒன்றிய அரசால் கரும்பிற்கு நிர்ணயிக்கப்படும் நியாயமான மற்றும் ஆதாய விலைக்கு மேல் கூடுதலாக சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. 2024-25 அரவை பருவத்தில் சிறப்பு ஊக்கத்தொகையாக ரூபாய் 349 நிர்ணயிக்கப்பட்டு கரும்பு விலை டன் ஒன்றிற்கு ரூபாய் 3,500 விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 5,70,000 விவசாயிகளுக்கு இதுவரையில் 1,094 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. இவை தவிர விலைவீழ்ச்சி காலங்களில் வருமான இழப்பிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க இதுவரை மொத்தம் ரூபாய் 96 கோடியே 66 லட்சம் மதிப்பிலான 12,236 மெட்ரிக் டன் பச்சை பயிறு, உளுந்து, துவரை ஆகியவை 10,690 விவசாயிகளிடமிருந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இது தவிர ரூபாய் 1,600 கோடி மதிப்பிலான 1,47,000 மெட்ரிக் டன் கொப்பரை 1 லட்சம் விவசாயிகளிடமிருந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இயற்கை சீற்றங்களால் பயிர்கள் சேதமுற்று உழவர்கள் வாட்டமுறும் போது அவர்களின் நலன் காக்கும் வகையில் இந்த அரசின் ஆதரவு கரம் உடனுக்குடன் நீட்டப்படுகிறது. இயற்கை பேரிடர் நிவாரணம் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 184 லட்சம் ஏக்கர் பரப்பு சுமார் 80 லட்சம் விவசாயிகளால் காப்பீடு செய்யப்பட்டது. கடந்த 5 ஆண்டுகளில் காப்பீட்டு கட்டண அமானியமாக ரூபாய் 6,773 கோடி தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் மகசூல் இழப்பிற்கு 38 லட்சம் விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையாக ரூபாய் 6,063 கோடி வழங்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தினால் தமிழ்நாட்டில் வெள்ளம், புயல், வறட்சி போன்ற இயற்கை பேரிடர்கள் வாடிக்கையாகிவிட்டன. இதனால் ஏற்படும் பயிர் பாதிப்புகளால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்காமல் காத்திட தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் இயற்கை பேரிடர்களால் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் 16,20,000 ஹெக்டேரில் பெயர்பட்ட பயிர் சேதத்திற்கு ரூபாய் 2,045 கோடி நிவாரணமாக வழங்கப்பட்டது. இதனால் 25,36,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இது தவிர 2023-24 ஆண்டில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக 3,765 ஏக்கர் விளைநிலங்களில் படிந்த மணல் திட்டுக்கள் ரூபாய் 6 கோடி செலவில் வேளாண்மை பொறியியல் துறையினால் அகற்றப்பட்டு 2,580 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். வேளாண் கண்காட்சிகள், கருத்தரங்குகள் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் வலியுறுத்தப்படி உழவர்கள் உள்ளிட்ட அனைவரும் பயன்பெறும் வகையில் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்குகள் திருச்சி, ஈரோடு மாவட்டம், பெருந்துறை, திருவண்ணாமலை ஆகிய 3 இடங்களிலும் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 2 முறை வேளாண் வணிக திருவிழாவும் நடத்தப்பட்டு நவீன தொழில்நுட்பங்கள், கண்டுபிடிப்புகள், வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், அறுவடை பின்சார் மேலாண்மை நுட்பங்கள், மதிப்பு கூட்டும் நுட்பங்கள், கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு நுட்பங்கள் போன்றவை காட்சியகப்படுத்தப்பட்டு ஏறத்தாழ 9 லட்சம் விவசாயிகள், மாணவர்கள், பொதுமக்கள் பார்வையிட்டனர். இக்கண்காட்சிகளில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், தொழில் முனைவரின் சுமார் ரூபாய் 7 கோடி மதிப்பிலான வேளாண் விளைபொருட்களும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டன. வேளாண் வணிகம் கடந்த 5 ஆண்டுகளில் அதிகபட்சமாக 137 லட்சம் மெட்ரிக் டன் வேளாண் விளைபொருட்கள் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளன. ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 75,500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 69 சேமிப்பு கிடங்குகள், 78 உலர்களங்கள், 28 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு சொந்த கட்டடங்கள், கிராமங்களில் தரம்பிரிப்பு கூடங்களும் கூடிய உலர்களங்கள் உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகள் ரூபாய் 368 கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் புதிதாக ஒழுங்குமுறை விற்பனை கூடமும், ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் ஏற்றுமதி மையமும் ரூபாய் 15 கோடி மதிப்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இது தவிர 200 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகள் ரூபாய் 97 கோடியே 30 லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் சுமார் 3,57,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளில் கூடுதலாக 150 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடன் இணைக்கப்பட்டு ரூபாய் 8,748 கோடி மதிப்பிலான 30 லட்சம் மெட்ரிக் டன் விளைபொருள் வர்த்தகம் மேற்கொள்ளப்பட்டு சுமார் 18 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர்.